ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவர் தொடங்கி வைத்த அம்மா மருந்தகம் திட்டம் ஆல்ரெடி இருக்குது. டிஎம்கே சார்பாக முதல்வர் மருந்தகத்தை இன்னைக்கு திறந்திருக்காங்க. அவங்க பிறந்த நாள் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த மையத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கான அத்தனை வசதிகளும் மக்களுடைய அத்தனை தேவைகளும் பூர்த்தி செய்யற மாதிரி அம்மா ஏற்கனவே எல்லா திட்டங்களும் கொண்டு வந்துட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரா இருந்த அந்த 4 ஆண்டு காலத்துல அம்மாவுடைய திட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டங்கள் அவரா கொண்டு வந்தார் மக்களுடைய நலனுக்காக. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது உண்மை. இது அதுக்கப்புறம் இருந்தது நல்ல வேலை, அதாவது நல்ல யூஸ்ல நல்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு சில திட்டங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் புதுசா மறுபடியும் அதுக்கு வேற ஒரு பேரை போட்டு ஸ்டிக்கர் ஆச்சு பண்றதுல அர்த்தம் இல்லை. மக்களை எத்தனை விதத்துல ஏமாத்த முடியும் அப்படிங்கறது அவங்களே கொஞ்சம் பாத்துக்கிறாங்க போல இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த ஆட்சியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சமீப காலமாகவே இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? நீங்க தான் மீடியா, எங்க எது நடந்தாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. எனக்கே தெரியுதுன்னா உங்க மூலியமாக தெரியணும் நிறைய விஷயங்கள். இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க மீடியால நீங்க ரிப்போர்ட் பண்றது எல்லாமே உண்மைதானே? நடந்த தவறுகள், நடந்த குற்றங்கள், நடந்த அநியாயங்கள் எல்லாமே நீங்க தானே இப்போ ரிப்போர்ட் பண்றீங்க. சோ இதுல நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, நடக்கிறதெல்லாம் உண்மை. இப்ப இருக்கிற சூழ்நிலை உண்மை. மக்கள் அப்படி தவிச்சிட்டு இருக்கிற, துடிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்மை. சினிமாவில் பயணிச்சிருக்கீங்க நீண்ட காலமா. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க 2026? அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதிமுக ஸ்டெப் பை ஸ்டெப் அவரும் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காரு, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா தான் டிராவல் பண்றான்னு நினைக்கிறீங்க? அவருடைய ஒவ்வொரு கரெக்ட் ராங் அப்படிங்கறது காலம் தான் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னா, ஸ்பெஷலி அரசியல் மாதிரி ஒரு களத்துல இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தோம்னா அது எப்படி இருக்கு, என்னவா போய் முடியுது அப்படிங்கறது கொஞ்சம் டைம் ஆகும். ரஜினி சார் கூட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ரஜினி சார் போயஸ் கார்டன் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய வீட்டுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட அவங்க இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி தங்க மனசு கொண்டவங்க அவங்க. இது எல்லாருமே எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம். சோ அப்படி அந்த வகையில அவர் போய் மரியாதை செலுத்தி இருக்காருன்னா அதுக்கு நான் அவரை பாராட்டுறேன்.